இஸ்ரேல் மீது ஈரான் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவியுள்ளது உலக அளவில் பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. பாலஸ்தீன பகுதியான காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் போர் உலக நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. போர் நிறுத்தம் கோரி சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுத்து வந்த போதிலும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. காசா போர் தொடங்கி 6 மாதங்கள் ஆன நிலையிலும் அதன் தீவிரம் குறைந்த பாடில்லை. இதற்கிடையே ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியா நாட்டு தலைநகரான டமஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ ஜெனரலும் 6 ராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு பழி தீர்ப்போம் என ஈரான் கூறியது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. ஈரானின் அச்சுறுத்தல் காரணமாக பிராந்தியத்தின் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த தயாராக இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என இந்தியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. இஸ்ரேலை நோக்கி 200க்கும் அதிகமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெருசலேம் நகரின் சில இடங்களில் பயங்கர சத்தங்கள் கேட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை உன்னிப்பாக கவனிக்கிறோம், மக்களை காக்க அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம் என்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். Taste the Daily.